ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குயின்ஸ் கிச்சன். அங்கே நம்ம இப்போ பொரி உருண்டை பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பொரி உருண்டையை நம்ம வீட்டிலையே செய்கிறது எப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இந்த 1/4 கிலோ வெல்லம், பாகு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகை நல்லா காய்ச்சிடணும். நான் காய்ச்சி ஒரு நல்ல பதத்துக்கு, ரொம்ப திக்காக வராமல் பதத்துக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பொரி பேக்கெட் 10 ரூபாய் கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த பொரி பேக்கெட் தாங்க அளவுக்கு போட்டிருக்கேன். அதை அப்படியே போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு கீழே வெல்லம்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து மேலும் கீழும் பெரட்டி எடுத்து உருண்டைகள் பிடிக்கணுங்க. நல்லா கொஞ்சம் ஆறணுங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் பிடிக்க முடியாது, வெல்லம் திக்காயிடும். கொஞ்சம் கை சுடுற பதத்துக்கு வச்சுட்டு கொஞ்சம், அதாவது வெல்லம் கையில் ஒட்டும், அதுக்காக கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எது இருந்தாலும் லைட்டாக கையில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. வெல்லம் பாகு வெல்லன்றதுனால ரொம்ப கடிக்கிறதுக்கெல்லாம் கடினமாக இருக்காது. கடித்த உடனேயே நல்லா வந்துடுங்க. இதை பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம், தாராளமாக ஈஸியாக வந்துடும். நம்ம எடுத்து கடிக்கும்போது மட்டும்தான் அது உடையும், மற்றபடி நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போதோ எடுக்கும்போதெல்லாம் உடையாது. அந்தளவுக்கு நல்ல பக்குவமாக தான் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நல்ல உருண்டைகள் செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க வெளியில் ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெல்லம், பொரி இதெல்லாமே உடம்புக்கு நல்ல சத்து தரக்கூடிய விஷயந்தான். 5-10 நிமிஷத்துலேயே இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாங்க. இதை வீட்டில் செஞ்சு நமக்கும் போர் அடிக்கும் போதெல்லாம் கூட சாப்பிடலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம், வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு கூட கொடுக்கலாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு காற்று போகாத டப்பாவில் மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.